நான் சிச்சிங்கனே வரியா அதுடா பணக்காரன் சிரிப்பு பிச்சைக்காரங்களா வராதுடா. ஓ பணக்காரன் சிரிப்பியா? புரியுதா? சரி சரிங்க ஐயா. டேய் விஜய் ஐயா நம்ம நாடு நாடு 56 தேசத்திலே ஓ நாடு நாடு சிந்து சிந்து மகாராஜா வரமாட்டீதா அரவிடா சிந்துன்றியா? சிந்து தேசம் ஐயா நல்லா சிந்துங்க. டேய் நீதான் நல்ல மகாராஜா மய வந்தா கூட சிந்து சொல்ற. நல்லா சிந்திட்ட. நானு ஆமாங்க. இப்போ உன் நாசி சித்தியா மேல தொடங்கிறியே. ஆமா. நான் என்னடா சொன்னேன்? நீதான் சிந்து சொன்னியா? டேய் முட்டாள். அதல்லடா. எதிரி சொன்னானே. சொல்லையா? சிந்து தேசம். ஓ சிந்து தேசம். புரியுதா? ஓ சிந்து கேடுடா. அதல். ஏய் ஆ தட்னா. ஐயோ தல போய் வெயிட்டுல கொரவர நாடு. ஆஜா எப்படி அடி பாருன்னு தெரியல. சிரிக்காத மரக்கட்ட சுத்தா. ஏய் சிந்து தேசம். சிந்து தேசம். கமசம் டேய். சிந்துபதி. சிந்துபதி. உங்க அப்பா சிந்துபதி வாங்க. ஐயோ சிந்துபதி. சிந்துபதி. அப்பா சிந்துபதி. கரெக்ட்டா சொல்ற மத்தியா? ஆமாங்க. சிந்துபதி குமாரன். எனக்கு காட்சி மாசம் வந்த கால் கேக்குது. அடியார் நாம தெரியும். கைத்தரசே. சனி மகாராஜா வாங்க. 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 அட கண்ணாடி பையா. என்னங்க? ஐயோ பவுன் அடிக்கூடாதுன்னு பார்த்தேன். ஆமா. நான் சனி மகாராஜா நான் சொன்னேன். பேரா. ஜெயதரசன். ஜெயதரசன். ஜெய மகாராஜன். புரியுறதா? புரியுதையா? ஆமா. அது உடம்பு அப்படியே போடும். ஐயோ பெரிய எடுத்து மாப்பிடுறா. பெரிய எடுத்து மாப்பிடுறா. தவறவர்கள் 100 பேர்கள். சைலன்ஸ் சைலன்ஸ். ஆமா. பாண்டவர்கள் கையா. இவ்வளவு நேரம் தூங்கி தான் இந்த தூங்கி பேசிட்டு கிடக்குறா. சொல்லு மகாராஜா. பணக்காரன் பெருமை தெரியல. தெரியலங்க. நான் பொண்ணு அங்க இருக்குன்னு தெரியல. ஆமா. கௌரவர் 100 பேர்கள். பாண்டவர் 5 பேர். பாண்டவர்கள் 5 பேர்கள். 105 பேருக்கும் ஒரே ஒரு தங்கை. துர்ச்சலை எத்திரம் செய்கிறேன். டேய் 105 பேருக்கு நான் ஒரே ஒரு மச்சான் வாயில வச்சா. மச்சான் மச்சான் வாயில வச்சா. என்ன வச்சான்? இதெல்லாம் ஒரு சாலியமா வரும். பாட்டு பேர் இல்லையா ஒரு சாலியமா வரும். போடுங்க. அதானா? ஆகட்டும் ஐயா. அப்படின்னா எதுனா சொல்ல வரலன்ற. தப்பா பேசுனேன். தப்பாடி வேண்டியா? போடு. டேய் நீ தப்பா பேசுனேன். நான் பேச மாட்டேயா. அம்மா தாலிய புறக்கு விட்டு நெடுங்க. ஐயோ ஏறினா அதுதான் வச்சிங்க. அதுதான் வச்சிங்க. நீங்க பண்றீங்க. சரி எடுத்து மாப்பிடுறா. ஆமாங்க. அப்ப நான் வரேன். என்ன சாமர்த்தியம்? உன் முன்னாடி கேட்டா தெரியும். உன் சாமர்த்தி ஏன் சாமர்த்தி என் முன்னாடி போய் கேட்கணும். ஆனா கல்யாணம் தான் அவளை ஒரு வாட்டி கூட ஒரு மனுஷனா பார்த்தா எத்தின் தடவை ஆகும். எங்க அம்மா போய் கேட்டு பாரு. அம்மா போய் கேட்டா எங்க சாமர்த்தி சொல்லுவாங்க. எப்படி அம்மா சாமர்த்தியம்? ஏன் சாமர்த்திங்க? பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி படிச்சாங்க, எப்படி போனாங்க, வயதுக்கு எப்படி படிச்சாங்க, எப்படி வளர்த்தீங்க, அதான் அம்மா பத்தி அதல்லப்பா. மற்றவள் மின்ன சரிகை ஒரு பொண்ணு தப்பா சொல்லக்கூடாது. திருப்பிடா பாவி, அது கைவாட்டமா கொடுத்தாச்சு, நீ திருப்பி காட்டிடா பாவி. ஆரியாத போட்டி நீ என்னமா பூடியோ என்னுடைய சாம யார் மேல மொத்த மாதிரியா
எங்க அத்தை இல்லைங்க எங்க ஆயா. சரி அப்ப சொல்லு என் சாமாத்தின்னு சொன்னேன் உன் சாமான் சொல்லுங்க. ஒத்த சக்கரத்தை ஒட்டுவதிலே வல்லமைசாலிகள் யாரு? உலகத்துல 2 பேர். 2 பேரா? பாண்டவன் நடப்பது அர்ஜுனன் ஒன்று. ஆமா. நான் ஒரு ஆள்ரா. யார் சொன்னது? ஒத்த சக்கரம் எங்களை மாதிரி யாருமே போக தெரியும். டேய் ஒரே ஆளா? ஆமா. எங்க ஊர்ல எத்தனை பேர் ஓட்டுறாங்க தெரியுமா? டேய் உலகத்திலே நாங்க 2 பேர் தான்டா. ஆமா. எங்க வீட்ல இருக்குது. ஐயா நான் எதிர்பார்த்தேன். எங்க மாமாவும் நானும் ஒன்னதான். எந்த மாமா? எங்க மாமா இன்னொருத்தன் தம்பி வருவான். உங்க மாமா யாரு எனக்கு எப்படியா தெரியும்? மிருதங்க மாஸ்டர் பா. அப்படியே நீங்க 2 பேரும் உறவினர்கள். ஆமா. நான் தம்பி ஒத்துக்குறான். என் தம்பி வரல அவன். யாரு? ஐம்பட்டியா? ஆமா. சரி விடு. டேய் விஜய். ஐயா சக்கரை அடியே ஓடுனா சொல்லு. இல்லடா என்கிட்ட நீ செய்வியா? ஐயா அவங்க 2 பேர். எங்க தெருல ஒரு 50 பேர் இருக்காங்க. பெரிய புள்ள 50 பேர் வீட்லயே ஓட்டுறாங்க. நான் இதுவரை பார்க்கவே இல்லடா. பாக்கலையா? ஆமா. காஞ்சத்துக்கே ஓட்டுறாங்க போகுது. அது முன்ன கையில் சுத்துவான். இப்ப மோட்டர் ஓட்டிக்குது. மோட்டர் போட்டா சுத்துறானா? என்னடா சக்கரத்தை கூட மாட்டு வந்துக்குதுன்றா. ஐயா என் வீட்ல இருக்குது. அதனால தான் சொல்றேன். நீ மெயினா வச்சுக்கோ போயினா வச்சுக்கோ. டேய் டேய் நான் மெய்யே வச்சிக்கிறேன். இரு வரேன். பொய்யா இரு வரேன். என்ன? அவகிட்ட வேற இறங்குவாங்க. எங்க? கந்தலியா? அந்த சக்கரை வாடுறதுக்கு மொத்தமா இப்படி கைட்டு வச்சுட்டு ஆமா. அவங்க என்னடா காட்றா? இல்லங்க. அவங்க என்னடா காட்டு? அவங்க துணி இல்ல ஒரே ஒரு குட்டை ஒன்று கட்டிப்பாங்க. அடடே மொத்தமா இப்படி இப்படி மடிச்சு கட்டிக்கின்னு இது வரக்கா. டேய் அண்டவாட்ட போறியா? ஆண்டவாட்ட போறாங்க. இப்படி கட்டிக்கிறாங்க முதல்ல. இப்படி கட்டிக்கிறாங்களா? மொத்தத்தையும் கட்டிக்கின்னு முதல்ல நல்லா மெர்சி 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 நல்லா உரவாக்கி வச்சுக்கிறாங்க. மெர்சியா? ஆமாங்க. என்னத்த? அது சாத்தா சாத்து மெர்சிட்டு மெர்சி ஒரு பக்கமா வச்சிருக்காங்களா? அங்க பெருசா ஒரு அச்சுக்குதுங்க. அந்த அச்சு மேல அந்த சொக்காரு ஒண்ணுமே அது இல்லப்பா குண்டாணி அது பெருசா ரவுண்டா சக்கரம். அந்த சக்கரத்துக்கு அது மேல போடுவாங்க. போட்டுட்டு சக்கரத்தை போட்டு அது நடுப்புற தொண்டி. பக்குவமா எடுத்துக்கணும். அந்த சக்கரத்துல நடுப்புற தொண்டி. அந்த தொண்டியில என்ன பண்ணுவாங்க? இந்த கொம்புக்குதா அப்படி விட்டுடுறாங்க. கேட்டா 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 மிருதக்கார் அப்படி அப்படி வச்சுருவாங்களா? கொம்பு போட்டுருவாங்க. அப்படியே அந்த சேத்து தூக்கி அது மேல போட்டு இது சீர்பானை. சேத்து போட்டா பானை வருமா? காலை சேத்து போட்டு அந்த சேராகிற மண்ணு கூட்டி வச்சுக்கிறாங்களா? வர வச்சுக்கிறாங்களா? சேத்து போட்டா பானி வராது, ஒட்டு வராது. எதுவும் அடிக்காது. உள்ளது எதுவும் இல்ல. எவன் வந்து சொன்னா கோவம் வருமோ அவன் வந்து கோச்சிக்காதப்பா. ஆமா களிமண்ணு சொல்றாடி. சரி என்கிட்ட கோச்சினா ஐயா எனக்கு தெரியும். சரி நான் சொல்றேன். அந்த களிமண்ண அடி போட்டு இது பெருமானை, இது சிறுமானை, இது சூரிய பல்லா, இது கட்டியா, இது அகுலு. ஐயா மகாராஜா நாங்க ஓட்டு அந்த சக்கரை சொல்றியா? படிக்கிறாங்க போலாட்டி 3 வீட்டு சக்கரை பாத்தீங்க. அது பாருங்க சின்னதாரு சக்கரை அவங்க வீட்டுல. யார் வீட்டுல? கொடியாரன் வீட்டுல. டேய் ஐயா இந்த சக்கரை எப்படி வருது? அப்படியே 4 திசை கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு. பூமியை சைலன்ட். டேய் ஐயா பொட்டியார் வீட்டு வார்த்தை கேட்டேன். பொட்டியார் வீட்டு வார்த்தை கேட்டேன். 3 நம்ம வீட்டுல ஒண்ணே இருக்குது. அவங்க வீட்டுல 3 இருக்குது. அவரே யார் யார் ஏறி வேலை எங்க வீடு 2 பொண்டாட்டி சண்டை வச்சுட்டு வந்து இங்க ஓடி கிடக்குறாரு. இனிமே ஓடுறாரு. ஆனா பாவி பெரிய வீட்டு போய் விட்டா சின்னவங்க கோச்சிக்கிறாங்க, சின்னவங்க வீட்டு போய் விட்டா பெரிய கோச்சிக்கிறாங்க. பஞ்சாயத்து பண்றாரு. சக்கரை சிந்தாக்குது. சக்கரை பெரியவங்களை எப்பவுமே பயிக்கூடாது. சரி ஐயா பாவத்துல வையாத. ஐயா இருங்க பூ மெரிக்காத. அல்ல சொல்ல சேர்த்து விடுவாங்க. எவன் வாரியல் போடுறான் அவன் சேர்த்து வேண்டாம். டேய் ஐயா சொல்லுங்க ஐயா. அது பூமியை பார்த்தார் போல் பூமியை பார்த்தார் போல் சக்கரம் நான் சொல்லக்கூடிய சக்கரம் ஆகாயத்தை பார்த்தார் போல் பூமியை பார்த்தார் போல்
இப்படி சொல்லலடா இப்படி ரெண்டே பேர் பாண்டவர் அடுப்புறது என் மச்சான் அர்ஜுன் ஒரு ஆள் மச்சான் அர்ஜுன் ஒரு ஆள் நான் ஒரு ஆள் நீங்க ஒரு ஆள் அப்பேற்பட்ட சாமர்த்தியப்படுத்த சாமர்த்தியம் இருந்தாலும் அரசு அரசு என்று ஓடுகிற காரணம் என்னவோ புரியாத மகாராஜா அவர் மட்டும் வாடா ஆடா தேவியா ஐயா பாரா நேத்தா ஆறான நேத்தா கேட்டா ஓட்டு விட்டு போடும் ஏன்னா 9 ஓட்டு இருக்குதுங்க 56 அனுப்பிய மன்னன் மன்னன் முகச்சோர்வு எடுத்த காரணம் தெரியல தெரியாது ஓய் ஐயா ஓய் மச்சான் நீ ஆடா கூப்பிட நீ அதே மாதிரி கூப்பிடு அப்படி ஒரு பாசமா இருந்தாலும் இப்படி கூட ஓயா ஓயா மச்சான் ஓய் அத்தனே ஜெண்டை அழைத்த காரணம் அத்தனே ஜெண்டை அழைத்த காரணம் ஓய் அரைகுவாய் விரைவனா அத்திகளாமலை கட்டிய கையில் காவல் ஐயா நானே எவ்வளவு நிமித்தலா இருக்கிறேன் ஆமாங்க 56 தேசத்துக்கு ராஜா எவ்வளவு நிமித்தலா இருப்பான் பாருங்க எப்படி இருக்கிறாரு பாருங்க இப்பதான் சோர்வு என்னங்க ஒரு நேரத்துல துடிப்பு எப்படிங்க புரியுதா எப்படி யாருன்னா விரோதி இருப்பாங்கன்ற இருக்க முடியாதுங்க இருக்க மாட்டாங்களே இருந்தாங்க யாரு யாருன்னா ஆபத்து வந்திருக்குமா வந்திருக்காது மற்றலால் உண்டு மற்ற வீதம் கொண்டு மற்றவர்களால் ஆபத்து வந்திருக்குமா யாரால ஆபத்து கிடையாதுங்க வந்தது யாரால ஒருவர்களாலே வந்தது யாருயா அவங்க நாங்க என்ன சும்மா விட்டுமா பண்ணியா பாண்டவர்களை பறக்கடித்தோ ஓய் பயமில்லை நமக்கு பாடல் நமக்கு பாண்டவர்களை வரவழைத்துவோம் ஆமாங்க ஆட்டிடுவோம் தூது ஓட்டிடுவோம் காடு அவங்களால இப்ப ஆபத்து வராது ஆபத்து கிடையாதுங்க இருந்தாலும் சண்டை நடக்குது சண்டை நடக்கிறது அரசை வச்சு நாகவே முடியாது உண்டு கோர் பிரிவுகளுக்கு முகச்சிகள் உனக்கு முன் துடிக்குது இப்போ தர்ப்பணம் செய்தவர் தெரிந்து மைத்துனா தங்கை புருஷன் ஜெயித்தரசனே குறிந்தமையா மைத்துனா எனது மனது சட்டையே காயத்தவரை செய்யணும்னா இன்று 13ஆம் நாள் இந்த சண்டை நடக்குது அல்லவா நடந்து கொண்டிருக்கிறது
என்னுடைய குரு துரோணாச்சாரி சென்றார். ஆமாம். பாதி உலகத்தில் யாரோ வீராது மணி சின்ன குழந்தைதான் பாதி ஆட்சி தட்டிட்டான். காவலாக அவன் இருக்கிறான். ஆமா. என்னுடைய பிள்ளை அவருக்கு பரிந்து உமது மகன் சென்றான். என்னுடைய மகன் லட்சுமணன் சென்றான். என் மகளை மடித்து விட்டான். தேவியா பிள்ளை இருந்த சோகம். ஆமாங்க. யோ நான் போய் புத்திர சோகம் புள்ளா சோகங்க. போ உட்கார் போய்ச்சுனா போங்க. போய் தள்ளியா நீ அவன் மூச்சேற கூடாது. சாவிச்சுறேன் போ. ஓய் குடுத்துறா வந்து ஓய். நேற்று காலையில் தான் பார்த்தேன் ரயில்வே ஸ்டேஷன் மூஞ்சிலாக. ஆமா. மறுபடியும் ஞாபகப்படுத்தாதே அப்போ. ஏய் ஐயா பாடி கூட ஆரம். ஆமாங்க. புறப்படு. வா 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 மாணவா ஐயா. சொமா போகக்கூட. ஆமாங்க. புரியுதா? வா வந்துட்டு அவருக்கு காட்டண்டா. சொமா போகக்கூடாது. யாரு? யாரு? அத்தை புருஷன். அத்தை புருஷர். ஆமாங்க. இளவரசி இளவரசி உங்க அத்தை புருஷன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லு. வேற எதுனா பேரு வாணா மாமான்னு சொல்லிருந்தேன். அத்தா புருஷன். ஏய் பிரதலாமியே யார் வந்திருக்கிறாரே? அத்தை கூட. ஏய் குடா. ஏய் செவடா. அத்தை புருஷன். மாமா எங்க பாரோ அஞ்சலா. என்னடா சின்ன பையன் அவன் என்ன சொன்னாரு? நீ போய் சொன்னி அத்தை கொள்ளடனே. ஆமா. அதுவே சந்தோஷமா இருக்குது. இல்லங்க அவர் என்ன சொன்னாரு பாத்தியா? மாமா இங்க வாரும் என் மயிரை கொஞ்சம் பாரும். நம்ம மயிர் பாத்தியா வந்து அங்க இருந்தியா? டேய் மாமா இங்க வரும் மயில் போல வந்து அமருங்கள். மயில் போல் இத பாக்கத்துக்கு நான் அங்கிருந்து வந்தேன். பாரியானே உன்னை போலே ராஜா பாரு இல்லை. வணக்கத்துக்காக நாங்க வந்தேன். எடுத்து நாடி வரக்கூடிய காரணம் என்ன? அது சொல்லு. எதற்காக வந்தீங்க? ஐயா 105 பேருக்கு வாத்தியார். ஆமாங்க. வாத்தியாரே அடிச்சுக்கிறா. ஆச்சாரியா அடிச்சாரு. என் மச்சான் பிள்ளை அவரே அடிச்சாரு. எப்பேற்பட்ட பலசாலி தெரியுமா அவன்? ஆமாங்க. அவர் அடிக்கவில்லை, மடித்து விட்டேன். அவனையே சாவச்சிக்கிறான். ஆமா. எங்களுக்கு பகையாயிட்டு ஆமா. மாமா மாமா மாமான்னு 1000 தடவை சொல்றானே. ஆமாங்க. மாமா எங்கடாக்குறான்? மாமா எங்க? ஏய் ஆந்தி. ஏய் பொறுமையா பேசுறாங்கண்ணா நீ? ஐமண்ணா வந்த காலம் தெரியுமா? எதற்காக வந்தீங்க மாமா? லக்கணகுமார் தாயே ஆமா. ஆக நான் சண்டைக்கு வந்திருக்கிறேன். யுத்தத்திற்கு இருப்பது ஒரே ஒரு மாமா. ஆமா. எதற்காக என் கருத்தில் அடிபட போகிறீர்கள்? போய்விடுங்கள், போங்க. கேட்க முடியுமா முடியாதா? ஏன்னா நீ செத்தனா எங்க அத்தை தாலி அறுத்துருவா. எவ்வளவு அழகா சொல்றான் பாரு. நீ செத்துட்டு எங்க அத்தை தாலி அறுத்துறோம். எங்க அத்தை தாலி அறுத்துருவா. ஏய் வரல. ஆமா. ஏய் சைடு வா. வரல. அட தாலி அறுத்துறோம் பாரு. சிறப்பிலை தான் சட்டி. பெரிய மாதா வரக்கூடிய திரௌபதி தேவியை ஆமாங்க. சிறையடித்தான். சிறை எடுத்து என் பெரிய யார் பார்த்தான்?
பீமச்சனம் பார்த்தான். ஆமாங்க. இவனுக்கு கரும்புலி செம்புலி குத்தி கரும்புலி செம்புலி குத்தி கைது மேல உட்கார வச்சாங்க. தூரம் ஆமா தாண்டி இருந்தா 56 நானே ராஜா வந்திருப்பேன். ஏ ராஜா என்னடா சண்டிகா வர வாங்கடா பார்க்கலாமா? பார்க்கலாம். அருகிதிரை பெருக்காலும் பார்க்க ரத்தம் புகுமுதல் ஐயா. இவனை மடித்திருப்பேன். ஆமாங்க. எதற்காக இவனை விட்டேன் தெரியுமா? ஏன் விட்டீர்கள்? ஒரு நேரத்திலே ஆ, சபதம் செய்திருக்கிறார். சபதம் செய்திருக்கிறார். அந்த சபதத்தின் காரணமாக ஆமாங்க. இந்த சைக்கிளை விட்டு விட்டேன். விட்டு இல்லையே ஆமா இவனை கொண்டிருப்பேன். கொண்டிருப்பீங்க. ஆனால் ஓடுகிறான். ஓடுகிறார். இன்னும் இவனுக்கு பரிந்து யார் வருகிறா என்று விடக்கூடாதுங்க. பார்க்கலாம் வாருங்க. வா 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 வா. ஓய் மச்சான். ஓய் மச்சான். யாராலையும் மடிக்க முடியாதுயா. என்னாச்சு ஓய்? பலசாலியாகிறான். புரியுதா? ஒருவர் ஆட்சென்றால் மடிக்க முடியாது. நான் தமாம்பையும் 10 பேர் ஆட்சி தருதுடா. தம்பி துரியாதனா, ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை. ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை. அவன் சரி. சிறியவனாக இருந்தாலும் ராஜாரு கூப்பிடுவான். குருவே. ஆமா கூப்பிடுவான். ஏய் என் மாமா கிட்ட போற அப்படியே. அப்பதான் குருவே. மன்னா குருவே. குருவே மன்னா அந்த அபிமானம் 10 பேர் அடிக்கிறான். அந்த சிறுபயல் அனைத்து படையிலும் அழித்துக் கொண்டே வருகிறான். அதனால இப்ப நம்ம என்ன பண்றோம்? அவனை எப்படியாவது சித்திரவதை செய்து நம்ம கும்பலா போறோம். அவன் நாதா மாட்டான்னு பார்க்கலாம். ஏனென்றால் ஒரு பயில் தான் இருக்கின்றான். நம்ம கும்பலா போறோம். நாதா மாட்டான்னு பார்க்கலாம். அனைவரும் சேர்ந்து சொன்னால் என்ன செய்கிறேன் பார்க்கலாம். சாக்கியவா மாமான் கூப்பிடுறான். ஆனா போற மாமா எங்கடா மங்காத்துல இருக்கிறான். போலாம். அடி அடி வந்தா தந்தையே. இந்த சின்ன மாதிரி அடி அடி வந்தா பாப்பா. இதை பாருடா. அவனோட அடிமண்டோ பெரிய தந்தை பெரிய தந்தையாதோ பெரியப்பா மீண்டும் வந்திருக்கின்றேன். எதனால தெரியுமா? ஏன் வந்துக்கிறீங்க? தர்மராஜாவை பார்க்க வேண்டும். வழிவிடு. முடியாது. ராஜரா. போய் நாளை வா. நீ போராடுகிற தனியா. நாங்க எத்தனை பேர் வந்துக்கிறோம்? சைலன்ஸ் சைலன்ஸ். அறிவித்தால் ஆட்சி. இன்று போய் நாளை வாங்க. இன்று போய் என் உயிர் இருக்கிற வரைக்கும் பெரிய தந்தை நீங்க பார்க்க முடியாது. ஓய் மச்சான், இவனுக்கு 100 ரூபாய் உதவாங்க பேர் கொடுக்கலாம்னு நினைச்சாங்களா? ஆமா. முன்னாடியே கொடுத்தா நமக்கு நல்லது. அந்த 100 ரூபாய்க்கு அவங்க டேய் டேய் அந்த 100 ரூபாய்க்கு 100 அடியே வாங்கலாம். இல்லை. ஆ என் அடிப்பது ரொம்ப பாவம். வாங்கலாம். பாவம் செய்யலன்னு டேய் சொல்லுவேன். நீ உதவாங்க தண்டா இந்த பூஜை வச்சாங்க. டேய் மகாபாரதத்துல என் அடிப்பது பாவம் என்று சொல்லுகிறேன். டேய் ஜாஜெட் போடா. அண்ணா இவன டேய் ஐபண்ணா சிதைக்கே இவனை வடிக்க வேண்டும். வைடுறா. முடியாது. ஏய் எங்க அண்ணாவை பாருங்க. முடியாது. போடா. புலே அடே திருமேனி. போடா பாப்பார பையல. டேய் பாப்பார பையல. முதல் யுகம் கட்டி முதல்ல யுகம் கட்டி அடிப்போம். டேய் சஞ்சமா. டேய் அடிபட்டா நான் பாக்குறேன். டேய் அடிப்பா. போடா போடா போடா. போறப்பா. டேய் என் ஜெயில போடா. அண்ணா டேய் காய்ச்சி அடிக்கலாமா? டேய் குளோடே அடிபட்ட பாரு. ஓடி வண்டி அடிச்சோம். ஒட்டை வட்ட தூரத்தை தான் கட்டிட்டு விட்டான். வேற ஏதாவது இவனை வேற குதிரையை அடித்தால் இவனை கொலைகாரனாக இருக்கிறான். கட்டி அடித்தோம். அழகாயிதோம். கட்டி அடித்தோம். கட்டி அடித்தோம். இது என்ன யுகம்? நேரு கட்டி தட்டுகிற பையா. டேய் இது என்ன யுகம்? அட குதிரை யுகம் தான் உனக்கு. பாரா யுகம் குதிரை யுகம். பாபா
பெரிய தம்பி என் வார்த்தைகள் புரியாதுனா மகன் மாட்டு போன அதை போல் நீ மாட்டி விடுவாய். உன் நேரம் சரியில்லை, நேரம் உனக்கு சரியில்லை. யாரை யுகம் தெரியல, இவனுக்கு மட்டும் தெரியல. இந்த துட்டு நீ குத்திக்கிறது உனக்கு நேரம் தெரியல. அனைத்து யுகத்தையுமே கட்டி எடுத்து விட்டான். இவனை சக்கர யுகம் கட்டினால் அதில் அகப்பட்டு வர முடியாது. துரியோதனாதிகளுக்கும் பாண்டவருக்கும் சண்டை ஏற்பட்டது உன்னால் தானே. ஆனா ஜகுனி ராஜனே இது என்ன யுகம்? சக்கர யுகம். என்னன்னு சக்கரயுகம் தலை உடைத்து விட்டு கர்ணா மன்னா குருவே மன்னா இவன் எல்லா யுகம் அப்ப கத்து கொடுக்குறான். அனைத்து யுகத்தையும் கட்டி ஒட்டி உழைத்து விட்டான். மொத்த யுகம் தமாம்பையும் எல்லா யுகத்துக்கும் வந்துக்குது. ஆமா, உழைத்திருக்கிறான் எல்லா யுகத்தையும். ஆனால் சத்திர வம்சத்தில் பிறந்தவன் சத்து தர மாட்டான். ஆமா, அதனால் ஓய் மைத்துனரே, நீ பரமனை ஓரி பீமனை கொல்ல வேண்டும் என்று ஆமா தவம் செய்து வரத்தை பெற்றேன் கொன்றமாலை. அந்த கொன்றமலை விடிய அவன் ஞாபகம். நான் பீமனை கொல்லன்னு தான் வர வாங்கிட்டேன். அந்த பீமன் நாகரம் வளர்த்துக்கு உழைக்கும் வரை நான் பாத்துக்கிறேன். கொன்னாதான் அவனு கொல்ல முடியுது. கொடுத்த கிட்ட மாலையை இவனை சுற்றி சத்தியம் கோலில வேண்டும். சத்திரவம்சம் சத்து தவற மாட்டான். சத்தியத்தை மீற மாட்டான். சட்டி கோடி விட்டோம். இப்ப கூட வழி விடு. நாங்க மொத்த பேர் போறோம். சைந்தியவா இப்போது உயிர் இருக்கு வர உன்னதாண்டா அத்தை தாலி எடுத்துருவா. சொல்றேன் தாலி எடுத்துருவா. நீ இறந்தாயானா என் அத்தை தாம் மாங்கல் இறந்து விடுவாய். பாக்கலாண்டா பொண்ணு கொஞ்சம் பார்க்கலாமடா. நிராயுதபாணியாக இருக்கின்றாய். ஆமா, ஆயுதம் தருகிறேன். சற்று யுத்தத்தை செய்கிறாயா? அனைவரும் சக்கரயுகம் கட்டி விட்டார்கள். இந்த சக்கரயுகத்தில் நான் தப்பிக்க முடியவில்லை. நிராயுதபாணியாக இருக்கின்றாய். ஆனால் என் கரத்திலே இந்த ஆயுதம் இருக்கிறது, வீரவாள் இருக்கிறது. அதை தருகிறேன். பெற்று யுத்தத்தை செய். டேய் கர்ணா, ஆனா தேர்வாட்டி மகனே, அட இழுகுலத்தோனே, உன் கர்ணத்தில் ஆயுதம் வாங்கி யுத்தம் செய்தேனா? என் தந்தைமார்களுக்கு அல்லவா இடுமான சொல். சாவதோ பிழைப்பதோ அந்த ஆண்டவன் கிருபையாகட்டும். ஆகையால் திறமை
யுத்தம் செய்யுங்கள் இல்லை என் புறமந்து ஏய் ஐமண்ணா போடா துரியோதனா டேய் பாப்பா இப்போ பதம் மாத்தி விட்டாயடா பாப்பா டேய் ஐமண்ணா பயவுடா என் உயிர் போனா பார்க்க முடியும் டேய் பயவுடா ஏய் பயவுடா பயவுடா ஏய் 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 கடைசியாக கேட்கிறோம் யார் நாளை கேட்டா என்ன கொடுத்தானா என்னடா வாய் நம்பி காட்டுற 100 ரூபாய் 100 அடி சொல்லிடுங்கடா யார் சொன்னது குத்தனவங்க தான் நீங்க சொன்னீங்க ஏய் பாவியா நீங்க வலி வேணாடா எனக்கு துட்டு வேணும் வலி வேணாம் இந்த பயவுட மாட்டறான் இவனை இப்படியே விடப்படால் என்ன செய்யலாம் இன்னும் சிறிது நேரம் போனால் ஆமா தந்தமாக வந்து விடுவார்கள் வந்து விடுவார்கள் உயிர் இருக்கிற வரலும் பார்க்க முடியாதுன்றான் உயிர் இருக்கிறவனை பார்க்க முடியாது என்ன செய்யலன்ற இவன் உயிரை எத்தலாம் அகட்டும் இவன் பார் அனுப்பினர் பார் பழங்கர மறுக்குடன் பார் அனுப்பினர் பார் பழங்கர மறுக்குடன் பார் அடை வைடா ஏய் வாங்குடா திலக வாங்கிடார் மாதாரே வாடிடே வாடிடாரே யாரு கூப்பிடுற டேய் ஐமண்ணா கோவிந்தன் இருக்கிறான் அடே அதிமன்னா டேய் எங்கடா இருக்கறாங்க கோவிந்தா வருவானதுக்கு அப்புறம் நான் மறிறேன் நேரா மறிறேன் டேய் இத்தட வர நேரா மறிறேன் ஏ தமிழ் அடே அதிமன்னா உன்னை இந்த பாட்டி பையனுடைய முறைப்பை என்று உனக்கு தெரியும் டேய் மாடா பாடா டேய் மாடா பாடா ஏய் உன்னுடைய மருந்துகளை போய் ஏய் அட ஒண்ணு என்னையாயினே மருகத்தால் எல்லோரும் அடிக்கிறான் மருகத்தால் இப்படி யுத்தம் செய்கின்றானே அந்த கருத்தையும் வெட்டுவோம் ஆமா மருகத்து அடே சகுனி ராஜனே காட்டாடே அந்த இருந்த கருத்தை அறுத்து எரியா பார்க்கலாம் அப்படியே இருக்கு அரே கரன்பா பார்ப்பதற்கு பாகமாக இருக்கிறாய் ஆகையால் இப்ப வழிவிட்டு நாங்க கும்பலா போயிட்டு உங்க பெரிய தந்தை பார்த்து விடுவோம் டேய் சைந்தவா இரண்டு கலமும் போய் விட்டது என் உயிரே உன்னை ரோட்டி தேடினா சாட்டி எடுப்பேன் என் உயிர் இருக்குவாரை என்னுடைய பெரிய தந்தை உங்களால் பார்க்க முடியாதடா என் உயிர் பிரிந்தால் அல்லவோ என்னுடைய பெரிய தந்தை உங்களால் பார்க்க முடியும் அது வரைக்கும் இரு கரம் போயிட்டு நிற்கிறீர்கள் துரியோதனா இன்னைக்கு இருக்கவனுடைய முகமான சோர்வை அடைகிறது ஆக என்னுடைய வார்த்தைக்கு உயிர் மீது ஆசை இருந்தா ஓடிவிடு வாடா! ஏய்! அப்பா! எப்ப ஒதுக்கிறியா அந்த காலுக்கு இப்ப தான் வருது ஏய்! அது ரெண்டு போ ஒதுக்கியா என்ன சரியா சரிதான் இதுக்கு சொல்றது சரியா செய்கிறேன் சொல்ல டேய் முடியலடா என்ன துரியோதனா பார்வை சரியில்லை நீ போ போய்விடு டேய் டேய் வயூரா மோரியாரடி அடி ஐசா வரா வயூரா டேய் வயூரா வயூரா ஜல்பனி டேய் மன்னா என் உயிர் பிரிந்தாலும் பார்க்க முடியும் இரு கரமும் போய் விட்டது இரு பாதம் வதைகிறான் இரு பால் தலைவித்தம் செய்கிறான் அடே கண்ணா அவனுடைய வலது பாதத்தை அறுத்து எரிதா பார்க்கலாம் கால இப்போ கால ஜெய் ஜவா
கூறான் போர் எனது மனமாறு கூறான் போர் அடியாடி போயிடா இரண்டு கனவு போய்விட்டது, இரண்டு பாலும் போய்விட்டது. என்ன செய்ய முடியும்? வழி விடுறா வழியே. பசு சாதி என்று நினைக்க கூடாது, பாப்பான் நியாயம் என்று நினைக்க கூடாதுன்னு சொன்னார்கள். பதம் பார்த்து பதம் பார்த்து விட்டேன் பாரு. இப்ப வழி விடுறா துரியோதனா. கர்ணா ஜகுடி போய்விட்டது என்று இரு பாதம் போய்விட்டு நினைக்கிறீர்களா? இப்போது விட்டுற வழிய விட்டுட்டு வைய. உங்களை என்ன செய்ய தெரியுமா? இதை பாடிய ஒரு அமியாகவும் நானே ஒரு கொழிக்கல்லாகவும் நீங்களே ஒரு விளக்கிறையாகவும் நான் என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்வீர்கள்? இதை பாடுவாரு அமியாக பாடுவாரு இந்த உலகமே ஒரு அமியாகவும் இந்த பாலாகிய பூமியே ஒரு அமியாகவும் இவன ஒரு கொய்கல்லாகவும் நம்மள ஒரு மிளகாயாகவும் சம ஒரே பிறந்து ஓரா கூட சேனை மாட்டி விட்டு பிறண்டு ஓரா சேனை வைத்து விட்டால் இவனை விட்டு வைக்க கூடாது. சும்மா பேசுகிற மாதிரி. ஆமா போனவனுக்கு வருவானுங்க. நம்ம தப்பிக்கிறதுக்கு வை பாரு. நமக்கு ஆபத்து ஏற்படும். ஆமா அவனுடைய சிரத்தை வெட்டறியா சைந்தவா? நான் சிரத்தை காலி பண்ணு. இந்த வேலை எடுக்குதா? அவனை காலி பண்ணது நீதான். ஓய் மச்சான் சொல்லுவாய். கம்யூனிட்டி போய் நான் வெளிய விடுறான்னு கேட்டா நீ செத்தா மொத்த தாலி அறுப்பண்ணா. உள்ளமா இவனை. டேய் விடுடா சொல்லுடா. சிலமா இருக்கு. அந்த மாதிரி கடல்ல பொத்தி வச்சுக்கோ. கடல்ல சென்று ஆமா வாய் மச்சான் உன்னை நம்பி இருக்குதா? இவன் செருத்த எடுத்துட்டேன். என்ன காப்பாத்துற நான் உன பாதியில விட்டு வாடி விடுவேன். நானு உன் தங்கச்சி தாலி எடுத்துருவான். உன காப்பாத்துறாங்க அது கலந்து ஆமா சங்கியத்து வீரர் கலிங்கத்து வீரரை வெற்றி கண்டு விட்டோம் அல்லவா? ஆனால் என் அருமை புதமனை பாதரையில் பிடித்து வந்திருக்கிறோம் அல்லவா? அண்ணாவுக்கு வாரி குடாரத்தை காவல் இருக்கும் என் மகனை காண வேண்டும். புறப்படுங்க போகலாம். உன்னுடைய பிள்ளை வீராதி வீரன் அபிமன்னனானவன்
வந்த சேனை சைனிகளை முறியடிச்சுக்கிறாயா அப்படியே ஜெயசங்கியா என்ன பாசறையில் ஜெயசங் கேட்கிற சங்கநாதம் விளக்கம் கேட்பதை பார்த்தால் என் அருமை மைந்தன் வெற்றி கண்டிருக்கிறான். ஆமா புறப்படுங்கள் மாமா, புறப்படுங்கள் செல்வம் மாறி